டியோ தமிழர்களுக்கு வணக்கம். மறைந்த விஜயகாந்தை நேரில் கொண்டு வந்த சிறுமி கண் கலங்கிய பிரேம்லதா என்ற தகவலின் ஊடாகத்தான் இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்குமே தெரியும், பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று வருகின்ற சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 என்ற நிகழ்ச்சியில் அதிகமாக சிறுவர்கள் பங்கு பற்றியிருக்கின்றார்கள். இதிலும் குறிப்பாக அனைத்து சிறார்களுமே திறமை படைத்தவர்களாகவே இருக்கின்றார்கள். அந்த வகையில் தான் தற்பொழுது எதிர்வரும் சனி மற்றும் ஞாயிறில் இடம்பெற போகின்ற சுற்று மறைந்த விஜயகாந்தை நினைவு கூறும் சுற்றாக அமைந்துள்ளது. அதிலும் குறிப்பாக போட்டியாளர்கள் அனைவருமே விஜயகாந்த் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்களை தெரிவு செய்து மேடையில் பாடப் போகின்றார்கள். எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சுற்றாக இந்த சுற்று அமைந்திருக்கின்றது. இந்த மேடையில் 4 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கின்ற நிலையில் 5வது சுற்று விஜயகாந்த் சுற்றாக அமைய பெற்றிருக்கின்றது. அந்த வகையில் சிறப்பு விருந்தினராக விஜயகாந்தின் மகன் வருகை தந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாது சூப்பர் சிங்கர் ஜூனியர் 10 என்ற நிகழ்ச்சியில் பங்கு பற்றுகின்ற போட்டியாளர்கள் மற்றும் மறைந்த பிரபல நடிகரும் மக்கள் மனதில் நின்று ஒருவருமாக திகழ்கின்ற விஜயகாந்துடைய மனைவி பிரேம்லதா மற்றும் நடுவர்கள் அனைவருமே விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு சென்று அவருக்கான அஞ்சலியை செலுத்திய ப்ரமோவும் வெளியாகி உள்ளது. ஆகவே அந்த ப்ரமோவினை பார்க்கும் பொழுதே பலருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகின்றது என்பது யாரால் மறுத்துவிட முடியாத உண்மை. ஏனென்றால் விஜயகாந்தை பற்றி எல்லோருக்குமே தெரியும். அவர் படத்தில் மட்டும் நடிகராக இல்லாமல் நிஜத்திலும் நடிகராக இருந்து மறைந்தவர் தான் விஜயகாந்த். அவர் ஏழைகளுக்கு ஓடி சென்று உதவும் ஒரு குணம் படைத்தவராகவும் இருக்கின்றார். வானத்தை போல மனம் படைத்த வல்லவரே என்ற பாடலுக்கு ஏற்பத்தான் அவருடைய வாழ்க்கையில் அவர் சிறப்பாக வாழ்ந்து முடித்தார். ஆனாலும் அவருடைய மறைவு யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த வகையில் இந்த சுற்றில் சாரா என்ற பெண் இன்றைக்கும் அன்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் என்ற பாடலை சிறப்பாக பாடியிருந்தார். அதனை கேட்கும் பொழுதே மறைந்த விஜயகாந்த் நேரில் காட்சி அளித்து இருந்தது போன்று பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது இந்த சுற்றில் சிறார்கள் அனைவருமே விஜயகாந்துடைய பாடலை தெரிவு செய்து பாடப்போகின்றார்கள். சிறப்பு விருந்தினராக கூட அவருடைய மகன் இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கின்றார். ஆரம்பத்தில் காட்டப்பட்டிருக்கின்ற ப்ரமோவில் நடுவர்கள் மூவரும் ஒன்றிணைந்து, அதாவது சித்ராமா, இமான், மோகன் போன்றவர்கள் இணைந்து விஜயகாந்த் திரைப்படத்தில் இருக்கின்ற பாடல் ஒன்றினை மேடையில் பாடியிருந்தார்கள். உண்மையிலுமே பாடும் பொழுது விஜயகாந்துடைய பழைய நினைவுகளை கொண்டு கண்முன்னே காட்டுவது போன்றுதான் இந்த மேடை அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த சுற்றுக்காக பல ரசிகர்களும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த சுற்றில் யார் யார் சிறப்பாக பாடப்போகின்றார்கள் என்பது தொடர்பில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாது எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சிறுமி ஒருவரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த சுற்றில் பங்கு பற்றுகின்ற போட்டியாளர்கள் அனைவருமே சிறப்பாக பாட வேண்டும் என்று பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. தகவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். வணக்கம்.